சன்ன ரக நெல், அதாவது முதல் ரகம் சன்ன ரகம் நைஸ் அரிசி ஒரு குவிண்டாலுக்கு 156 ரூபாய் மாநில அரசு தனது நிதியில் இருந்து வழங்குகிறது. ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி பொது ரகம் மோட்டார் ரகத்திற்கு 131 ரூபாய் வழங்குகிறது. இதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நெருக்கடி, என்ன கஷ்டம்? அவங்க கஜனாவிலேருந்து பணம் எடுக்கலை, மாநில அரசு தனது சொந்த நிதியில் இருந்து கொடுக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சகத்தில் இருந்து தலைமைச் செயலாளருக்கு வர்ற கடிதத்தில் நெல் கோதுமை உற்பத்தி ரொம்ப அதிகமாக விளையுது, அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தொகை தான் காரணம். இந்த ஊக்கத்தொகையை நீங்கள் கொடுக்குற காரணத்தினால விவசாயிகள் இதில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. அதனால் விளைச்சல் அதிகரிக்கிறது. அந்த விளைச்சல் அதிகரிக்க கொள்முதல் பண்ண முடியல. ரெண்டாவது தண்ணீர் நிறையா தேவைப்படுது, கஜனாவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஊக்கத்தொகை கொடுப்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டாம் என்று ஒன்றிய நிதியமைச்சகம் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திற்கு கடிதம் எழுதுகிறார். அப்படின்னா என்னுடைய பொருள் என்ன? கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி பெருகினா உற்பத்தியை பெருக்கிய விவசாயிகளை பாராட்டுவதற்கு பதிலாக அவர்களை தண்டிப்பது போன்ற நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் முதலமைச்சர் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 11ஆம் தேதி தஞ்சை திலகத்திடலில் பரப்புரையில் அங்கே குறிப்பிட்டு சொன்னார். ஒன்றிய அரசாங்கம் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறது, ஒரு கடிதம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதுன்னு சொன்னார். உடனே அந்த அம்மா நிர்மலா சீதாராமன், அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், அவங்க அதை மறுக்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, ஸ்டாலின் வேண்டும் என்று அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாரு, அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறான்னு சொன்னார். மீண்டும் முதலமைச்சர் ஒன்றிய நிதி அமைச்சகத்தில் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துக்கு அந்த கடிதத்தை வெளியிட்டதற்கு பிறகு, இந்த கடிதம் நான் ஜனவரி மாதம்லாம் அனுப்புனா ஏன் இப்போ பேசுகிறீங்கிறாங்க. அப்படிலாம் கடிதம் அனுப்பிச்சது உண்மை தானே? இது ஜனவரி மாதம் அனுப்பிச்சான்னா, டிசம்பர் மாதம் அனுப்பிச்சான்னா, எப்போ அனுப்பிச்சான்னா? ஆக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாது என்பதில் ஒன்றிய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல, பொய் சொல்லுகிறார். அதுதான் பிரச்சனை. மகாகவி பாரதியை பற்றி மோடியும் நிர்மலா சீதாராமன் நிறைய பேசுகிறாங்க. பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு அதையும் சேர்த்தான் பாரதியார் பாடியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் இதை கவனத்திற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தமிழக புறக்கணிப்புக்கு எதிராக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய எடப்பாடி அந்த வலையில் போய் சிக்கிக்கிட்டார். சிலந்தி வலையில் ஈகப்பட்டதைப் போல பிஜேபி வளைத்த வஞ்சக வலையில் எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிக்கொண்டார், பரிதவித்து நிற்கிறார். கண்ணன் திரைப்படத்தில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் அருமையாக பாடியிருப்பார். அதே கண்ணதாசன் இப்போ இருந்திருந்தா, சம்மந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடான்னு இப்போ பாடுவாங்க. விஜய் என்னை பொறுத்தமட்டில் ஒரு நல்ல நடிகர், மிகச்சிறப்பான நடிகர். அவர் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவர் நடித்த அந்த கடைசி படம் என சொல்லி ஒரு படம், ஜனநாயகனா ஒரு படத்தை நடிச்சிருந்தார். அந்த படத்திற்கு அனுமதி கொடுப்பது மறுப்பது என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தணிக்கை குழு, சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்திற்கும் திரைப்படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே அனுப்புகிறாங்க. தேர்தல் ஆணையம் இங்கே திருப்பி அனுப்புது. இப்படி அங்கேயும் அங்கேயுமாக திருப்பி அனுப்பி பல ஆயிரம் கோடி செலவு செய்து அந்த எடுக்கப்பட்ட படத்தை வெளியிடாமல் தடுத்து நிறுத்தியிருப்பது பாஜக தான். இதுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதிகாரமும் மாநில அரசாங்கத்திட்ட கிடையாது. ஆனால் அந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கார், ஆதவன் நட்டுன்னு யாரோ ஒருத்தர் இருக்கார், திமுக சதி செய்துங்கிறாரு. திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யூ சர்டிஃபிகேட் கொடுக்குற அதிகாரம் யாருக்கு? ஒன்றிய அரசாங்கத்திற்கு, தணிக்கை குழுக்கு, சென்சார் போர்டுக்கு. நானும் சினிமாவில் நடிச்சிருக்கேன்ல, நானும் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்ல, அரிசி படத்துக்கு வாங்கிட்டோம்ல, அது வாங்கணும். இப்படி வேண்டுமென்றே ஒரு படம் வெளிவராமல் தடுக்கக்கூடிய காரியத்தை பிஜேபி செய்கிறது. அது ஒரு பக்கம்.
அத்தகைய பிஜேபியை குறித்து எத்தகைய கடுமையான விமர்சனத்தையும் சகோதரர் விஜய் முன்வைப்பதற்கு தயாராக இல்லை. ஒன்று, கடுமையான வெப்பம், உண்மையிலே வெயில் தாங்க முடியல. காலையில் பிரச்சாரத்தை தொடங்கி 3 தொகுதிகளில் 4 மையங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். என் பனியம் பூரா நனைஞ்சு போச்சு, சட்டை பூரா நனைஞ்சு போச்சுது. ஜனங்களும் அந்த விவாத வகையில் தான் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க, வேட்பாளரும் அந்த விவாத வகையில் தான் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், அண்ணாமலை உட்பட நயினா நாகேந்திரன் உட்பட எல்லாருமே அப்படி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர் விஜய் வருங்காலத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக 234 தொகுதியில் போட்டி போடுறாரு. எடப்பாடி தொகுதியில் ஏன் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது? என்ன காரணம்? எடப்பாடிக்கும் விஜய்க்கும் என்ன உடன்பாடு? ராமராஜன் எப்படி விஜய்க்கு ராமராஜன் அதிமுகவை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஜெயலலிதாவால் நாடாளுமன்றத்திற்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்பட்டவர். அவர் எப்படி விஜய் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்? பல தொகுதிகளில் விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படுது வேண்டுமென்றே. ஏன்னா வேட்புமனை பூர்த்தி பண்ணி அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை சரிபார்த்து என்னென்ன பிழை இருக்கிறது திருத்தி கொண்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. ஏற்கனவே கொண்டு போய் கொடுத்தோன்னே வாங்கி அப்படியே வச்சுக்குவாங்க, பிரிச்சியே பார்க்க மாட்டாங்க. தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை வாங்கி அப்படியே ஃபைல் போட்டு கட்டி வச்சுருவாங்க. பரிசீலனை அன்றைக்கி தான் எடுத்து அதில் இப்போ பிரச்சனை இருந்தால் வேட்புமனு நிராகரிக்கப்படுதுன்னு அறிவிப்பாங்க. தேர்தல் ஆணையம் இப்போ அது மாதிரி செய்யலை. ஒரு சுயேட்சை வேட்பாளர் உட்பட யார் வேட்புமனு கொடுத்தாலும் அதை பரிசீலிப்பதுன்னு ஒரு அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பரிசீலித்து இந்த மாதிரி இதில் குறைபாடு இருக்குது, திருத்தம் செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை திருத்தி கொண்டு வந்தவர் தான் வாங்கிக்கிறாங்க. அப்போ வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர் திரும்ப வரவே இல்லை. என்ன காரணம்? எத்தகைய உடன்பாடு என்பது வெளிப்பட வேண்டும். ரெண்டாவது, பிரச்சாரம் திரைப்படத்தில் நடிக்கிற பொழுது கடுமையான வெயிலில் கோடையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்சி நடக்குது அப்படின்னா அந்த காட்சி முடிஞ்சோடனே பெரிய பிரபல்யமான நடிகர்கள் டக்குன்னு அந்த கேரவன் வண்டிக்கு போயிடுவாங்க. நல்ல சகல விதமான வசதிகளும் நிறைந்த அந்த வண்டியில் போய் ஓய்வு எடுத்துக்குவாங்க. அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் வருவாங்க. அது மாதிரி சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அப்புறம் 2 நாள் அறிவிக்கப்பட்ட பிரச்சாரம் திடீரென்று ரத்து செய்யப்படுகிறது, போக மாட்டேங்கிறாரு. காரணம், அவருக்கு அவங்க கட்சியை சேர்ந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு வெயில் அவருக்கு தாக்கு பிடிக்க முடியல, அவர் அப்படியே பழகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவருடைய பிரச்சாரம் தடைபடுது. இவங்க அனுமதி வாங்கிடுறாங்க. சேலத்துக்கு இத்தனாம் தேதி வர்றேன், நான் 15ஆம் தேதி வர்றேன்னு சொல்லி அனுமதி வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. அங்கே உதயநிதி வர்றாரு, துணை முதலமைச்சர் வர்றாருன்னு கேட்டால் இல்லைங்க விஜய்க்கு அனுமதி கொடுத்தாச்சு, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்போ அனுமதி வாங்க முடியல. சரி, அவர் வர்றாருன்னா அவரும் வரல. கடலூரில் அப்படி தான், தருமபுரியில் அப்படி தான், பல மாவட்டங்களில் அது மாதிரி தான். அப்போ போய் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கி சொல்லி வாக்கு கேட்பதற்கு விஜய் தயாராக இல்லை. மக்களை சந்திப்பதற்கே தயாராக இல்லை. வெயிலை கண்டு பயப்படுகிறார். இந்த பிரச்சாரத்தை என்னான்னு சொல்கிறது? இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது நீங்கள் என்னான்னு சொல்கிறது? அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய கட்சி எந்த தயாரிப்பும் இல்லை. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல, பிரச்சாரத்துக்கே கட்சி தலைவர் தயாராக இல்லை, தொண்டர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் சொன்னால் இந்த பிரச்சாரம் என்னவென்று சொல்வது? கேலி கூத்துக்குரிய பிரச்சாரம், அவ்வளவுதான்.